குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிர அஷ்டமி. அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும், கடன் சுமை குறையும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில் இனத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பு. 29/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் ஆன மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பயணம் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்கள் மேல் ஆதரவு காட்டுவார்கள். உற்றார் உறவினருடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும், போட்டியாளர்கள் குறைவாங்க, புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் எல்லாமே திட்டமிட்டபடியே கரெக்டாக எந்த தடங்கள் இல்லாமல் இன்று நடந்து முடியும். பெற்றோர்களுடைய தேவைகளையும் பெற்றோருடைய ஆரோக்கியத்தையும் இன்றைக்கி பார்த்து கொள்வீர்கள். அதே போல் நீண்டகால கடன்களை அடைப்பதற்கான வரவுகள் இன்று வந்து சேரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனை இன்றைக்கி தீரும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புதிதாக வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத பேச்சு, தன்னை பற்றி பெருமையாக கூறுதல் இதெல்லாமே வேண்டாம். அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் எதுலேயுமே
பதற்றம் இல்லாமல் நிதானமாக இருந்தாக்க இந்த நாள் சிறப்பானதாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதியதாக தொழில் தொடங்குபவர்கள் கொஞ்சம் யோசித்து தொடங்குவது மிகவும் நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், ஒரு அனுபவத்தை தரும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்டகால திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் சவாலான காரியங்களை இன்று எளிதாக செய்து முடிப்பவர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி வைத்த கவலைகள் என்று குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. மனதளவில் ஒரு தெளிவு இன்னைக்கு பிறக்கும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் இருந்து வந்த அரசு வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே சமயத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் அதிகமாக ஆகிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் என்று குறையும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக இன்றைய நேரத்தை செலவு செய்வீர்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள்னா அனுசரித்து போங்க. வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை, பணிவு தேவை. போட்டியாளர்கள் உங்களை விட்டு அகழ்வார்கள். உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை விரும்பி சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் வேலைக்கு தேடி இருந்தாலும் வேலை கிடைக்கும். வெளியூர்லேருந்து வருகின்ற தகவல் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியான தகவல் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்திருந்தல் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் சில யுக்திகளை பயன்படுத்துறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரும் உற்றார் ஒருவருடைய வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க மேலதிகாரியும் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. செய்கின்ற வேலையில் நிதானமாக பதற்றம் இல்லாமல் வேலை செய்வது மிகவும் நல்லது. எதிலுமே சிந்தித்து செயல்படணும்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வளரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்புங்க. அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கடன் கட்டுக்குள் வரும். அரசு உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இனிமையான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.